வணக்கம். அனைத்து யூடியூபர் மக்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ யூடியூப் சேனலில் வந்து அவங்களுடைய கொடுமையை சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணுறப்ப சில பேர் கண்டுக்க மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. நான் வந்து இந்த கூடுவாஞ்சேரி செகண்ட் மேரேஜ் பண்ணாங்களே சூர்யா, இந்த கடன் பிரச்சனை அதனால லைஃப் அவங்க வீட்டு பிரச்சனையே வெளியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா பப்ளிக்காக. அந்த பொண்ணு வந்து யூடியூப்பில் பார்த்து தான் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். நானாக தான் நம்பர் கேட்டு இன்ஸ்டாகிராமில் நம்பர் நான் அனுப்பிச்சி வச்சேன். இதெல்லாம் நான் பொய் சொல்லி இதில் வந்து எனக்கு அவார்டு வாங்கி இதில் போகிற ஒரு இது இல்லை. எனக்கு நம்பர் அனுப்பிச்சேன், ஃபோன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நல்லா தான் பேசிச்சு, இது பண்ணிச்சு. நான் அனுப்பிச்சி விட்ட அடுத்த செகண்டே நான் கேட்ட வார்த்தை ஃபோன்பே நம்பராம்மா அப்படின்னு. ஆமாங்கம்மா அப்படின்ச்சு. அடுத்த செகண்ட் நான் போட்டது இது சொல்லக்கூடாத ஒரு விஷயம். ஹெல்ப் பண்ணிவிட்டு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாவம், அது எனக்கு தெரியும். சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே நான் காசு ஒரு 1000 போட்டு விட்டேன். இது சொல்கிறது உண்மைதான். இதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்லாம் வரும். அப்புறம் நான் வந்து ஒரு லட்சக்கணக்கிலாம் பண்ணலை. ஒரு 9500 அமௌண்ட்டு விஷயமாக கொடுத்தது. ஒரு டைம் நான் மொபைல் ரீசார்ஜ் அந்த பொண்ணு பண்ண சொல்ல, இது மாதிரி ரீசார்ஜ் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் அடுத்த செகண்டே ரீசார்ஜ் பண்ணி விட்டேன். ஏன்னா வைஃபைவும் கனெக்ட் தீர்ந்துருச்சு, இதுவும் தீர்ந்துருச்சு. 1 ஜிபி தான் இருக்கும், அது வீடியோ போட முடியாதுச்சு. நான் வந்து ஒரு நாளைக்கு 2 ஜிபி வர்ற மாதிரி 350 ரூபாய் போட்டு விட்டேன். ஏம்மா இவ்வளோ காசு போட்டிங்கன்னா இவ்வளோ காசு போட மாட்டேன் அப்படின்ச்சு. அது கம்மியானது இருக்குது, 82 ரூபாயோ எவ்வளோ சம்திங் இருக்குது. அது போட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் வந்து முதல்ல அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வைஃபை வச்சுக்கிறனால எனக்கும் அது தேவையில்லை. போட்டதுனால அது அப்புறம் போட்டோம், நல்லா பேசிக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நாள் அது என்ன ப்ராப்ளம்னு தெரில. அங்கேருந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து இங்கே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அந்த கடன் பிரச்சனை அதனால கொஞ்சம் அவங்க இது பார்க்கணும்ல. அங்கே வந்து சும்மா நச்சரிக்கிறாங்க. யாருக்காக இருந்தாலும் அந்த இது இருக்கும். அதை வந்து நான் குத்தி காட்டுறதோ பெருசாக பண்ணுறதோ இல்லை. நம்மளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து அதை தான் செய்வோம். இன்னும் அவங்க அந்தளவுக்காவது மன தைரியத்தோடு வெளியில் வந்து இருக்கிறாங்க. நாளாக தான் செத்தே போயிடுவாங்க. வேறு வழியில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். சென்சிட்டிவ் மைண்டு ரொம்ப. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு 50 லட்சமோ 75 லட்சமோ அந்த பொண்ணு தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. 74 லட்சம் அப்படி சொல்லிச்சு. இதை பர்ஃபெக்டாக நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு அவங்க வீடியோ அவங்க சேனலில் போய் பாருங்கள். அவங்க போட்ட வீடியோஸில் நிறையா இருக்குது. அந்த இதில் போய் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க இந்த கடனை இது பண்ணுறதுக்காக அவங்க அங்கே கிளம்பி போயிட்டாங்க. அந்த போகிற டயத்தில் என்கிட்ட வந்து ஒரு 20,000 ரூபா பணம் கேட்டுச்சு. கேட்குறப்ப நான் 20,000 ரூபா இருந்துச்சு. ஆனால் எனக்கு டேப்லெட் செலவு அர்ஜென்ட், எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அதனால நான் வந்து ஒரு 15,000 ரூபா போட்டு விட்டேன். இன்னொரு 5 ரூபா மறுபடியும் வரும்டா வந்து நான் வேணால் நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். அந்த காசை வாங்கிட்டு தான் அங்கே போய் அட்வான்ஸ் கொடுத்து அவங்க வீட்டுக்கே போனாங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே அவங்க அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தாம்மா வீட்டுக்குள்ளே அலவுட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரோட்டு மேலே காசு கிடைக்கலாம், ரோட்டில் ஜாமான் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ச்சு. இந்த மாதிரி சொல்கிறப்ப வந்து நான் அதெல்லாம் தப்பே சொல்லலை. அந்த பொண்ணு கேட்டுச்சு, இது தப்பு இப்படியெல்லாம் என்னை கேட்டுட்டுனேன். அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. ஒரு சின்ன ஒரு உதவி அது யாராக இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் சில பேர் பண்ணவே மாட்டாங்க சத்தியமாக. ஒரு முன்ன பின்ன தெரியாத பொண்ணு, யூடியூப்பில் பழக்கமான பொண்ணு. மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. யூடியூப்பில் ஒரு பரிதாபப்பட்டு நான் சின்ன ஹெல்ப் பண்ணேன். நான் அந்த மாதிரி இருக்கிறப்ப இவ்வளோ கடனை வாங்கி 74 லட்சம் கடனை வாங்கி வச்சு இது மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. சொந்த வீடு இருக்குது அங்கே, அது ஒன்றும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. அந்தளவுக்கு போகிறப்ப யாருங்க நம்பி காசு அனுப்பிச்சுடுவா? யூடியூப் இந்த பழக்கத்தில் ஃபோன்பேயில் காசு அனுப்பிச்சுட்டா அது வருமா வராதா? இல்லை அவங்க அட்ரஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க போகிற இடம் வந்து அட்ரஸே என்கிட்ட சொல்லலை. அது எந்த ஊர் என்ன சொல்லலை. இந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு யாருங்க நம்பி போடுவாங்க? நான் நம்பி போட்டேனா இல்லையா? அதெல்லாம் ஒரு துளி கூட இது பண்ணி பார்க்காம என்னுடைய யூடியூப் சேனல் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஒன்று. அப்புறம் அது வந்து ஒன்று லாக் ஆயிடுச்சு. அதுக்கு முயற்சி பண்ணினாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு முயற்சி பண்ணாங்க. நிறைய ட்ரகிள்லாம் பண்ணி பார்த்துச்சு போவோம். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன செட்டிங்ஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு.
அப்படி என்னுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஒரு சேனல் வந்து இப்போ செல்வலக்ஷ்மி மீடியா அஃபிஷியல் செல்வலக்ஷ்மி மீடியா அஃபிஷியல் ஏதோ ஒரு சேனல் அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது வந்து அவங்க கையில் தான் இருந்துச்சு எல்லாமே ஹேண்ட் அவங்க தான் செட்டிங்ஸ் பண்ணுறது பிடிக்கும். நான் 2வது மட்டும்தான் படிச்சிருக்கிறேன். அதனால் அவ்வளோ ஆனால் இங்கிலீஷு எல்லாமே நான் மேனேஜ் பண்ணுவேன். எங்கள் பொண்ணு வந்து MBA வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அவள் படிப்பு வீட்டில் அந்த இங்கிலீஷ் பிடிக்க இருக்காட்டி எனக்கு அந்த ஒரு இது இங்கிலீஷ் படிப்பேன், எழுதுவேன், எல்லாமே செய்வேன். தெலுங்கும் படிப்பேன், தமிழும் படிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். தமிழ் படித்தது தான். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சில இதை தம்ப்ளைன் பண்ணுறது சொல்லி கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது. கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து ஃப்ரீயாக இருக்கிற ஒரு இதில் ஆப்பில் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து அந்த கோடு மாதிரி வர்றது வந்து குட்டியூண்டாக இருக்கும். அது எனக்கு கை வச்சு என்னால் பண்ணவே முடியல. அது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இது வந்து நான் பணம் கட்டி டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால இது அந்த 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டை வந்து பெருசாகவும் வச்சுக்கலாம், சின்னதாகவும் வச்சுக்கலாம். அதுலேயும் மேலேயே அந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நான் பண்ணிக்கிறேன். இதை சொன்னதுக்கு என்னென்னமோ பேசுச்சு எப்படின்ட்டு இதெல்லாம் போச்சு. அந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன். எப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் 2 டைம் பண்ணுவேன். சாதாரணமாக 2 டைம், மீறினா 3 டைம். நான் இதுக்கு மேலே நான் பண்ணி இது பண்ணுறதுனால பண்ணுவேன். அப்போ 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு யூடியூப் வீடியோவும் போடும். அதுக்கப்புறம் யூடியூப்பில் பேக்ரவுண்டு நிறையா கொடுத்தாங்கன்னா அதையும் பார்க்கும். அப்போ வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லை, அதையும் பார்க்கும். இன்ஜினியரிங் படிச்சிருக்குது. இந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு என்ன மன உளைச்சலோ இல்லை அவங்க வீட்டுக்காரரை விட்டுட்டு செகண்ட் மேரேஜில் அவங்க அக்கா வேறு பக்கம் போயிட்டாங்க. அவங்க அக்காலும் அவங்க அக்கா வீட்டுக்காரரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க. இவங்க வந்து வேண்டாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் இவங்க தனியாக வந்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த வருமானம் இருக்குது, ஏதோ பார்த்துக்கலான்ட்டு குழந்தைகளை கூட்டிட்டு வந்துருச்சு. ஒரு விஷயம் என்னென்னா, 2 குழந்தைகளை வச்சு ஒரு தனியாக ஒரு பொண்ணு இருந்து நிர்வகித்து அதை பார்க்குறாங்க, கடுமையான விஷயம். எனக்கு தெரியும், நான் அதிலேருந்து வந்தவ தான் வெளியே. எனக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு அம்மா வளர்த்துக்கிட்டாங்க, ஒரு பொண்ணை நான் பார்த்து வளர்த்தி நான் சிங்கிளாக தான் இருந்து என் பொண்ணை இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் செட்டில் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கப்போ அது ரொம்ப கஷ்டம்தான், போராடுது. அதெல்லாம் நான் இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு நாடகம் நடிப்பெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா எது உண்மை எது போயின்னு கரெக்டாக சொல்லணும்ல, பண்ணுது. இப்போ வந்து ஒரு வேலை ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து அந்த பொண்ணு படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது சொல்லிச்சு. அது எனக்கு தெரியும், யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது நான் சண்டையெல்லாம் போட்டு முடிச்சு நான் வெளியில் வந்துட்டேன். அப்போ சொன்னாங்க 4 மாதம் ஆயிடுச்சா. நான் வந்து சேனல் வந்து இந்த சேனலுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட 6-7 சேனல், ஒரு 10 சேனல் இருக்கும். ஓப்பன் பண்ணி அப்படியே இருக்குது, நிறையா இருக்குது. என்னுடைய பேர் செல்வலக்ஷ்மின்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வந்து புன்னகை அருவி மீடியா அஃபிஷியல்னு, அந்த இது வந்து பாஸ்வேர்டு பிரச்சனையால் லாக் ஆயிடுச்சு. அது இமெயில் ஐடியும் ஒர்க் ஆகலை, பாஸ்வேர்டும் ஒர்க் ஆகாமல் அது லாக் ஆகிடுச்சு. அது கோலம் நிறையா இருக்கும் அதில். அது போட்டுக்கிட்டு இருந்தேன். அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி போட்டது. அப்போ வந்து செட்டிங் குட்டிங்கில் எங்கே போச்சு? அந்த சேனல் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எதுவுமே பண்ணல. அதுக்கடுத்து வந்து இப்போ 2வது சேனல் வந்து செல்வலக்ஷ்மி மீடியா அஃபிஷியல்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த சேனலில் நான் என்னது கொஞ்சம் ஒரு 40,000-30,000 சப்ஸ்கிரைபரோடு வச்சுருந்தேன். அது ஓப்பன் பண்ணி போட்டான். அதுக்கும் ஒரு பையன் மூர்த்திங்கிற ஒரு பையனை சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணி நல்ல சேனலாக பார்த்து ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுறா அப்படின்னு. அந்த பையனுக்கு வந்து இந்த டெக்னீஷியன் இதெல்லாம் தெரியும். அவங்க ஒரு டிவி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் ஏதாவது நடந்ததுன்னா லைவ் போடுவோம் அப்படி. அந்த பையன் நல்ல பையன் தான். அந்த பையனெல்லாம் நான் குறை சொல்லலை, எதையும் சொல்லலை. வந்து ஒரு நாள் வந்து அந்த சேனல் எடுக்கிறதுக்காக வந்து அந்த பையன் வந்து எங்கள் பொண்ணோடைய இமெயில் ஐடிக்கு அந்த இதை அனுப்பிச்சுட்டு, நான் வந்திருக்கும்மா கேளுங்க அப்படின்னா, அப்படி நம்பர் கொடுங்க அப்படின்னா நம்பர் நான் கொடுத்தேன். அந்த பையன் என்ன பண்ண, அப்படி உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், வரல அப்படின்னா. அப்படி எங்கள் பொண்ணு திரும்பவும் 2வது டைமும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்பவும் வரலன்னு சொன்னான். 3வது டைம் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. நைட்டு 11 மணி. வீட்டுக்காரோடு இருக்கா அப்படி. அப்போ ஒரு ஜென்ஸ் பண்ணி இது கேட்குறதுனால அவளுக்கு பிடிக்காம
இதாயிடுச்சு. நான் அப்பவும் சொன்னேன், ஒரு பையன் பண்ணுவான் அப்படிடா அப்படின்னு. அதனால கொஞ்சம் எடுத்து பேசினேன்லாம் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் உடனே கட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, ஏம்மா ஒரு ஜென்ஸ் இன்னாத்துக்கு ஃபோன் பண்ண வச்சு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்களான்னு பிடிச்சி சத்தம் போட்டா. சிறுன்னு கோவம் வந்து சத்தம் போட்டுச்சு. நான் லைனில் இருக்க அப்படின்னா அந்த பையன் நல்ல பையன்டா, உனக்கு அதை பற்றி தெரியாது. நான் வந்து அப்படிடா வந்து நான் இது போட்டு உன்னை மன உளைச்சல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எனக்கு மைண்டெல்லாம் இல்லைடா. நான் இந்த சேனலுக்காக தான் இது பண்ணணும் அப்படிங்காட்டி சரி கம்ப்யூட்டர் இருந்துக்கிட்டாங்க. மறுநாள் சத்தம் போட்டேன், ஏன்டா உன்னால் அந்த பையன் மன உளைச்சலாக இருக்கும்ல, நமக்காக வந்து ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, காசு அதெல்லாம் இல்லை. ஒரு 2 ரூபா நானாகத்தான் போட்டு விட்டேன். பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வர்றப்ப தான் என் காசு ரிட்டர்ன் கொடுத்து அவனும் சேர்ந்து பண்ணினாங்க. யார் யார் அந்த சேனல் தூக்குனாங்களோ, சேனல் 1355 75 வீடியோ இருந்துச்சு. அது வந்து மொத்தம் டிலீட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோஸ் மொத்தம் டிலீட் பண்ணது சூர்யா, வேறு யாருமே கிடையாது. அந்த பொண்ணு உங்களுக்கு சில எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சேனலை வந்து நான் ஃபோன் பண்ணினேன் பாருங்கள், அது வந்து அது பிடிக்காமல் அன்றைக்கி பொழுதும் ஃபுல்லாக பேசலை. நான் மறுநாள் காலையில் கேட்டதுக்கு நீ வீடியோ ஃபீவர்னு சொல்லிச்சு. வீடியோ போடுற லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிற, ஏப்பா என்கிட்ட பேசுறதுக்கு என்னப்பா, இல்லைன்னா ஒரு மெசேஜ் கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னேன். ஆமாம் நான் வீடியோ போட்டுத்தே ஆகணும், கோபமாக சொல்லிச்சு. என் பிள்ளைகளை காப்பாற்றுற நான் போட்டுத்தே ஆகணும், நான் யார் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ச்சு. நான் ஒன்று கேட்குறேன், நீ வீடியோ போட்டு தான் பிழைக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு காரணம் யார்? நீயும் உங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் அதுக்கு காரணம். இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது அந்த குழந்தைகள் நீங்கள் 2 பேர். நீங்கள் 2 பேர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஒன்று ரோட்டில் அனாதையை கடந்துன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, யாரோ ஒருத்தர். அதை விட்டு போட்டு இப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக சொல்லிச்சு. உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டுருச்சு, இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. உடனே அந்த சேனல் என்னமோ எடுத்து எனக்கு அப்படியே அந்த உங்களதெல்லாம் லாகின் எல்லாம் எடுத்துட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த என்னமோ இது ஒரு நிமிஷத்தில் அந்த இதை எடுத்து போட்ட மாதிரி காமிச்சு எனக்கு வீடியோ இது ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருச்சு. அது எப்படிங்க அப்படி ஒரு நிமிஷத்தில் பண்ண முடியும்? அதுக்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி தான் வாட்ஸ்அப்பில் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் அனுப்பிச்சி வைக்கிறேன். லாகின் பண்ணிச்சு. நீ அதை டிலீட்டே பண்ணியிருந்தாலும் நீ அதுக்கப்புறம் அது மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம்ல, பண்ணினா உங்கள் மொபைலுக்கு வரும்னுச்சு. சும்மா என்னாச்சும் சொல்லி அதை அந்த இது ஃபஸ்ட்டு ஒருக்கா அனுப்பிச்சி விட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஒருக்கா பிரச்சனை வந்து அதே சாரிம்மானு வந்து கேட்டு பண்ணுங்கம்மான்னு சொல்லி நான் மறுபடியும் பண்ணினேன். அது கொஞ்சம் முன்கோவம் ஓவர். அப்படி பண்ணினாங்க, போச்சு. அதுக்கப்புறம் வந்து வெட்டிட்டோம், பெரிய சண்டை போச்சு. அது ஒரு வீடியோ போட, நான் ஒரு வீடியோ போட, ஒரு 2 வீடியோ அது போட்டுச்சு. சைக்கோ அது ஒரு 60 வயசு, அவங்க ஒரு சைக்கோ. அவங்க பார்த்தாலே பயமாக இருக்குது. அவங்கள பார்த்தா நான் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலான்னு பார்த்தா என்னை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்கே தெரியாமல் கேட்குறேன், ஒரு சைக்கோவுக்கு வந்து அந்த பொண்ணு நம்பர் தெரியுமா? ஒரு யூடியூப் நடத்த முடியுமா? இல்லை வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஒரு 9000 அந்தளவுக்கு அமௌண்ட்டு ஹெல்ப் 9000 பண்ணேன். இதை சொல்லி எனக்கே அசிங்கமாக இருக்குதுங்க. எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த கோவத்தில் ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். நான் சேல் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அது இருந்துச்சு. ஏன் வீட்டு இருந்தால் இப்போ கூட கேட்டிருந்தாங்க, நான் சேல் பண்ணியிருப்பேன் சார். அந்த பொண்ணு போக ட்ரெஸ் எல்லாம் இல்லைம்மா, இது போட்டது எதை போடணும், ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெஸ் இல்லை அப்படின்ச்சு. நான் அடுத்த செகண்டு இங்கேருந்து 1000 ரூபா இங்கே கொரியருக்கு நான் அனுப்பிச்சி வச்சேன். அது அட்ரஸ் அனுப்பிச்சி வைக்கிங்க தான் நான் போட்டு விட்டேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை வந்ததையும் நான் சொல்லியிருந்தேன். சூர்யாவுக்கு இப்படிலாம் நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன், இப்படி பண்ணினேன் அப்படிங்காட்டி ஒரு 2-3 ட்ரெஸ் போட்டு இன்ன வரைக்கும் அது அப்படியே வச்சுருக்குது. நீங்கள் அட்ரஸும் அதுக்கிட்ட இருக்குது. இதுக்கு வேறு இன்னொரு 1000 ரூபா என்ன கொரியர் சார்ஜ் போட்டு தொலையணும். ஒரு நாளைக்கு திட்டிகிட்டே வீடியோ போட்டு போச்சு. எல்லாம் பண்ணிச்சு போச்சு. நிறையா என்னென்னமோ சொல்லுச்சு. அவங்க பொண்ணு பேச மாட்டாங்க. எங்கள் பெரிய பொண்ணு வந்து எங்கள் அம்மா வளர்த்துனால அவள் எங்கிட்ட வரமாட்டா, போக மாட்டா. ஊருக்கு போனால் பேசிக்குவோம், அவ்வளோவோட சரி. இந்த யூடியூப்பில் வந்து அவளுக்கு வர்றது பிடிக்கல. அம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தாட்டே. அது எனக்கு தனிமையாக இருக்கிறதுனால நான் மன உளைச்சலாக இருக்குதுன்ட்டு நான் இதில் இருந்தால் ஒரு லைவ் போட்டு பேச ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆயிரும். அதுக்காக நான் போட்டேன். எங்கள் சின்ன பொண்ணு சொல்ல மாட்டான், பெரிய பொண்ணு சொன்னான். அப்போ வந்து அதை சொன்னேன், அதுக்கிட்ட யதார்த்தமாக எல்லாம் சொன்னேன். இது மாதிரி என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து
பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படி. நான் இது சொன்னேன். அதுக்கு அது ஒரு வீடியோ இன்னும் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போனாங்களா வாசப்படிக்கிட்ட, அவங்க பொண்ணு கதை சாத்திட்டு உள்ளே போயிடுச்சு. ஏங்க நான் ஆந்திராவில் இருக்கிறேன், புட்டபர்த்தி சத்யசாய் பாபா ட்ரஸ்ட் இருக்குல்ல அங்கே இருக்கிறேன். எங்கள் பொண்ணு அங்கே எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்காங்க. அந்த ஊர் நான் சொல்லலை, பக்கத்தில் இருக்காங்க. எங்கள் சொந்த ஊரே திண்டுக்கல் தான். அவங்களது எல்லாமே ஒரே ஊர் தான் எங்களுக்கு. அங்கே இருக்காங்க. இருடா பிக்சர் உனக்கு. அங்கே இருக்காங்க. எப்படிங்க நான் போய் இங்கேருந்து சீக்கிரம் போய் அவ்வளோ தூரத்துலேருந்து போய் ஒரு பொண்ணு வந்து கதவை சாத்திட்டு போகுங்களா இவ்வளோ லாங்கில் போய்? எந்த ஒரு முட்டாளாவது பண்ணுவானா? நான் சொன்னேன் வர்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் பொண்ணு பேசாமல் இருந்தால, அதுக்கு எங்கள் சின்ன பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா அப்படின்றதுக்கு சொல்லியிருப்பாளாட்டிருக்குது. சொன்னதுக்கு வந்து இல்லை இங்கெல்லாம் வர வேண்டாம், வந்தால் அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த யூடியூப் வந்து பிடிக்கல அவங்களுக்கு. ஒரு அது நான் சொல்ல விரும்பல. என்ன எதுக்கு யூடியூப் நம்ம அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு இருந்தது. ஒரு வேண்டாம் நம்ம சொல்ல அந்தளவுக்கு நம்ம இருந்துக்கிட்டு எதுக்கு போய் அப்படின்ட்டு ஒரு இது அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. யூடியூப் பற்றி தப்பாக பேசுகிறதுக்குள்ள நான் பேசலை. நம்ம நல்ல எந்த முறையாக இருக்கிறோமோ அந்த முறையாக வீடியோ போட்டு அதில் ஒரு தப்பான விஷயமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் அவுத்து போட்டு ஆடணும்னா அப்புறம் அப்படி தான் இருக்கும். அந்த பொண்ணு எல்லாம் பப்ளிக் பண்ணிவிட்டு போட்டு இப்போ குத்துதே குடையுதானே குடையும் எல்லாம் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. நீ ஒரு பொறுக்கி, நீ ஒரு நாடகக்காரி, உங்கள் வீடெல்லாம் ட்ராமா போடுவதுன்னு கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. இப்போ கமெண்ட் எத்தனை பேட் கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சகசம், நான் அதை கண்டுக்கல. ஒரு பையன் வந்து அந்த ஃபஸ்ட்டு பிரச்சனையிலே வந்து அது எவனோ என்னமோ தெரியல, ஃபோன் பண்ணி என்னுடைய ஃபோன் நம்பர் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்துச்சுல அந்த பையன்கிட்ட கொடுத்து நான் செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். 10 மணிக்கே 9:45 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் சூர்யாவை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்களாம்மா யூடியூப்பில், ரொம்ப என்னது கொலை மிரட்டல் விடுறீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்படி நான் வந்து பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவும் இருந்துச்சு, பேசுகிற விதானமே ஒரு டவுட்டாகவும் இருந்தது. இருந்தாலும் சரி உண்மைதானே என்னமோன்ட்டு எப்போங்க வந்து கொடுத்துச்சு அப்படிங்காட்டி காலையிலே வந்து கொடுத்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் நான் வேறொருத்தர் எனக்கு வந்து சொன்னாங்க, இல்லை அந்த லைனில் போட்டாங்க, இல்லைம்மா அந்த சூர்யா இருக்கிறதுக்கும் அந்த இதுக்கு டிஸ்டன்ஸுக்கு இப்படி போய் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அன்னைக்கு சொல்லிட்டு போனவங்க தான் இன்ன வரைக்கும் வரல. இந்த பிரச்சனை எதுக்கடா அப்படின்ட்டு. உங்களுக்கு நல்லது சொல்கிறோமா, நீங்கள் உங்களுடைய உடம்பை பார்த்துக்கோங்க, ஹெல்த் பிரச்சனை நிறையா இருக்குது. இந்த சைக்காலஜி டேப்லெட் போட்டுட்ருக்காங்க. எங்கள் சின்ன பொண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாமல் மன உளைச்சல் அதிகமாகி டென்ஷன், மைண்ட் டிப்ரெஷன், தூக்கம் இருக்காது, இதெல்லாம் அப்புறம் சுகரு, தைராய்டு இதெல்லாமே இருக்குது. ஒரு சிங்கிளாக இருக்கிறதுக்கு என்னால் முடியாதனால நான் வந்து எங்கள் சின்ன பொண்ணு நினச்சி ரொம்ப ஃபைட்டிங் பண்ணேன், ரொம்ப சண்டை போடுவேன் அவகிட்ட, கூட இருக்கணும்ன்ட்டு. அந்த இதனால் நான் மாத்திரை போட்டு அது கண்ட்ரோல் ஆகிருக்குது. இப்போ அதுக்கு சொன்னதுக்கு அது சைக்கோ ஆகிட்டுனாமா. சைக்காலஜி டேப்லெட் போடுறவங்களாம் சைக்கோவா சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் மற்றதெல்லாம் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சைக்கோவாக இருக்கிறீங்க? சைக்காலஜி டேப்லெட் போட்டால் சைக்கோ ஆயிடுவாங்க. இப்போ வந்து 4 மாதம் போயிடுச்சு, பிளாக் பண்ணிட்டோம், எல்லாம் இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு நாள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எப்படிம்மா, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி பாவம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்குது, போனால் போயிட்டு போயிட்டு எப்படிம்மா இருக்கிற எல்லாம் பிளாக் பண்ணியிருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா ஓப்பன் இருந்துச்சு வாட்ஸ்அப்பு. சரின்னு சொல்லி எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கேன்னா பேசிச்சு. ஒரு வாரம் தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் எப்போ இந்த சேனல் வந்து சொல்லலை, ஃபஸ்ட்டு சேனல்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் ஒரு லைவ் போடுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அதுக்கிட்ட இந்த சேனல் தப்பா மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ச்சு. நீங்கள் எத்தனை சேனல் வச்சுருக்கீங்க, எந்த சேனலில் போடுறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அதனால நான் எதையும் கண்டுக்கல அப்படின்ச்சு. ஆனால் இது நான் வாட்ஸ்அப்பில் இது லிங்க்கை அனுப்பிச்சி வச்சுட்டு அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் உடனே அவனுக்கு அனுப்பிச்சி வச்சிருச்சு, இந்த மாதிரி திரும்பவும் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது வந்து ஒரு 2 நாள் போனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எனக்கு இருக்குது, இன்னும் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஒரு 5-6 மெசேஜ் போட்டுச்சு. நான் காலையில் லைவ் போட்டேன், அன்றைக்கி தான் எனக்கு லைவ் கொடுத்தாங்க. காலையில் நான் லைவ் போடுறேன், லைவ் போட்டு அந்த காலையில் 10 மணிக்கு போட்டு முடியுது, 2 மணிக்கெலாம் எனக்கு மெசேஜ் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் தூங்கிட்டேன். 2 மணிக்கு மெசேஜாக போட்டுருந்துச்சு, ஒரு 6-7 மெசேஜ் வந்துருந்துச்சு வாய்ஸ் மெசேஜ். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு சிலது கேட்கல, கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பெரியா இருக்கப்போ கேட்டதுக்கு எனக்கே டக்குன்னு இதாகிடுச்சு. எங்கள் ஃபஸ்ட்டு போன சண்டையெல்லாம் பேசி அனுப்பிச்சி விட்டுருக்குதுங்க. எங்கள் அப்பாவை வந்து அட்ரஸ் கொடுத்து ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டு அடிக்க வச்சிங்க, எங்கள் அப்பா மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அதனால் எங்கள் அப்பா போயிருந்து நீங்கள் எங்கள் அப்பா கொடுத்துருவீங்களா,
அப்படி கம்மநாட்டி முண்டை நீ ஒருத்தனும் விட்டு போட்டு ஓடி போன 9வது படிக்கிற போதே ஓடி போய் தான் 11வது என்னமோ படிக்கிறப்ப ஓடி போயிடுச்சு. அதுலேருந்து அவங்க வீட்டுக்காரர் படிக்க வச்சா. அப்படி அத்தை மகன்தான். அப்பா அம்மாவை பேச்ச நீ கேட்கல, ஓடி போயிட்டில்ல. அப்போவே அவங்க செத்துட்டாங்க. அப்போவே மன உளைச்சலாகி இன்ன வரைக்கும் அவங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாமல் தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. இது நீ தானே போனால் இந்த 2 குழந்தைகள் வச்சுட்டு நீ தத்தளிக்கிறீல, அது இருக்கிறதுக்கும் அவங்க அப்பாவும் இருக்கிறதுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் அட்ரஸோ ஊரில் எனக்கு தெரியாது. அந்த இதனால் நீ நல்ல முறையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தைய அவங்க சப்போர்ட் பண்ணி பார்ப்பாங்க. நீ இப்படி பண்ணுனதுனால அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணுனது தப்பு நம்மளதில்ல. இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் தப்பு கிடையாது. நான் போய் அட்ரஸ் அனுப்பிச்சுட்டு அவங்க அப்பாவை அடித்து கொண்டு எனக்கு என்னங்க வரப்போகுது. அவங்க எந்த ஊர்னே தெரியாது. நாங்கள் இந்த பிரச்சனை வர்றப்ப செஞ்சியிலிருந்து கோழிப்பண்ணைன்னு மட்டும்தான் சொல்லிச்சு. அந்த வீட்டு அட்ரஸ் எனக்கு இன்ன வரைக்கும் எதுவும் வரல. அது எவ்வளோ பெரிய டெக்னிக்கல்னு புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ தூரம் நான் ஒரு ஹெல்ப் பண்ணினதுக்கு கூட இவ்வளோ வயசில் 60 வயசு எனக்கு. அதுங்கூட அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டாங்க, 60 வயசா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. 1967 பிறந்தா எத்தனை வருஷம் ஆகுங்க? நான் எப்படி அந்த 1967 டக்குன்னு சொல்ல முடியும் என்னால்? இதெல்லாம் ஒரு கேள்விங்களா? அப்புறம் உங்கள் பொண்ணை பேச சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு இல்லைன்னா வேணா மொபைலில் கால் பண்ணி பேசுங்க. இப்படியே ஒரு அம்மா டார்ச்சர் பண்ணி மெசேஜ் போட்டாங்க. அவங்க பேர் நான் சொல்லலை, வேண்டாம். போடங்காட்டி நேற்று எங்கள் பொண்ணுக்கு கால் பண்ணி அவங்க வந்தாங்க லைவில், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுனா, நான் இந்த லீவு விடுறப்ப வர்றோம் வர்றோம். போன வருஷம் நான் வேணான்ட்டேனால உடம்பு முடியல, வர வேணான்ட்டேன். இந்த வருஷம் வர்றோமா அப்படின்னா அந்த குட்டி பையனுக்காக நான் சொல்கிறேன். எங்கள் பொண்ணு அவள் இப்போ 3வது முடிச்சுட்டான், இப்போ அடுத்து 4வது போகிறான். இருந்தாலும் நமக்கு பேரன்னா கொஞ்சம் யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல, அதனால் வர்றோம்னு சொன்னாட்டி எப்படா வர்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் அவங்க கேட்டாங்க. சரிங்க போதுமா உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சில பேர் வந்து அதை நீங்கள் போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னாங்க. சரி அவங்க திருப்தியாக இருக்கட்டும், அதிலிருந்து நின்றுக்கிட்டாங்க, வரல. அந்த பையனுக்கு திரும்பவும் ஒரு அந்த ஃபஸ்ட்டு லைவ் போடுறப்பவே அவன் வந்து கமெண்ட் பண்ணினான். க்ரைம் போலீஸு, சைபர் க்ரைம் போலீஸுன்னு சொல்லி போட்டு ஐடி போட்டு வந்து என்னை டார்ச்சர் பண்ணினான். ஃபஸ்ட்டு நாளே எனக்கு வந்துச்சு, பிடிச்சி திட்டு. இனிமேல் வந்து போட்டேன்னா மரியாதையே இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டேன். ஒரு 4-5 நாள் வராமல் இருந்தான். திரும்பவும் நேற்று நைட்டு வந்து ரொம்ப டார்ச்சருங்க. நான் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஷார்ட்டில் ஒன்று வந்து நான் எடிட் பண்ணி போட்டு பாருங்க. அவன் என்னென்ன மெசேஜ் போட்டான், எப்படிலாம் பண்ணுனா, நீ செத்துருடி, நீங்களாம் எதுக்கு இருக்கிற அப்படின்னு போடுறான். இன்னும் நிறையா இருக்குது, நான் எடுத்து உங்களுக்கு நான் ஷார்ட்டில் போடுவேன் பாருங்கள். இதெல்லாம் தேவைங்களா அவனுக்கு? இந்த பொண்ணு ஒரு ஆம்பளையை கொண்டாந்து விட்டு இந்த 60 வயசில் நான் இருக்கிற மன உளைச்சல் இருக்கிற, தனிமையாக இருக்கிறேன். இந்த ஏஜில் ஹெல்த் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டு நான் ஹார்ட் அட்டாக்லேயும் வெங்காயத்தில் செத்துறேன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு பதில் சொல்லுவாங்களா? சத்தியமாக சொல்கிறேங்க, என்னுடைய சாவுன்னு ஏதாவது நடந்து தான் அவன் பேர் எனக்கு தெரியல. சூர்யாவும் அவனும் தான் காரணம். நான் அந்த யூடியூப் சேனல் மூலிமா நான் எல்லாத்துக்கிட்டும் கேட்டுக்கிறேன். எங்கள் பொண்ணு 2 நாள் ஃபோன் பண்ணலையா, 1 நாள் 2 நாள் இல்லை யூடியூப்பில் வந்து லைவ் ஏதாவது போடலையா, அம்மா செத்துட்டாங்கன்னு வந்துரு. அதுதான் நான் சொல்லிக்கிறேன். நான் செத்தேன்னா அந்த சூர்யா தான் காரணம், வேறு யாருமே இல்லை. இது முழுக்க நான் வந்து காவல்துறை, நான் இன்றைக்கி இதை கொண்டு போய் புட்டபர்த்தி போலீஸிடம் கூட நான் கொடுத்துருவேன். என்ன இங்கே புட்டபர்த்தி போலீஸ் அனைத்து பேர் எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனைனால அவங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு அமௌண்ட்டு ஒரு அம்மாவுக்கு 2,50,000 கொடுத்து அந்த அம்மா கொடுக்கவே இல்லை. அதுக்காக நான் கோர்ட்டு போலீஸுக்கு தெரியும். அந்த அம்மா ஒன்றும் இல்லை போல இருக்குது, எனக்கு தெரியாமல் போய் சொல்லி வாங்கிட்டாங்க. சரி போயிட்டு போய் விட்டுட்டேன் நான். அதனால் எல்லாம் தெரியும். கொண்டு கொடுத்துட்டு வேறு விதமாக போயிடும். தயவு செஞ்சு வேண்டாம் இனிமேல். நான் எங்கள் பொண்ணு விட்டு நைட்டே லைவ்லேயே ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னால் முடியலடா. நான் ஓப்பன் பண்ணி 4 நாள் லைவ் போட ஆரம்பிச்சதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2 பேரும். இவங்க சேனல் ஓப்பன் பண்ணக்கூடாது, நம்ம திரும்பவும் அவங்க ஒரு சேனல் சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு, அது சூர்யானால தான் போகுது அப்படின்னாங்க. அது புட்டுக்கிட்டு போயிடுச்சு. அது போனதுக்கப்புறம் நான் நீங்கள் சொன்னதுனால தான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக இப்போ இதுக்கும் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் வரக்கூடாது, யூடியூப்பில் பேசக்கூடாது, என்னுடைய உரிமை. ஏங்க இப்படி பண்ணுறாங்க?
இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் இதே பண்ண முடியாதா? இந்த வயசில் அவங்க மன உளைச்சல் கொடுக்கணுமா எனக்கு? முடியலைங்க சத்தியமா. நேற்று 2 பசங்க சென்னையிலேருந்து அழகாக பேசிட்டு அம்மா அம்மா அம்மான்னு பேசிக்கிட்டு லைவ் பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதும்மா உங்கள் வாய்ஸ் கேட்டது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் ராஜு அப்படிங்கிற பையன் நேற்று லைவுக்கு வந்துட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டாங்க, லைக் போட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அம்மா வந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப இதாக டென்ஷன் ஆகி திட்டிகிட்டு இருந்தீங்க, அதனால் போயிட்டு அவங்க இருக்கிற பரதேச நாயி அப்போ என்ன சொல்கிறது, அவெல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு அம்மாவை போய் இப்படி திட்டலாமா, அவன் செத்துருங்க என்னென்னமோ சொல்லு, இன்னும் நிறையா இருக்குது. அது நான் ஃபுல்லாக படிக்கவே இல்லை. ஆனால் நான் ஷார்ட்ஸ்க்ரீன் எடுத்து வச்சுருக்கிறேன், லைவில் நிற்காதில்ல. எடுத்து புஜ்ஜே கீழே இறங்கு கீழே. லைஃப்பில் நான் இவ்வளோ லென்த்தான வீடியோ நான் எப்போவுமே போட்டது கிடையாது. ரொம்ப மன உளைச்சல், நெஞ்சு வலிக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப. தயவு செஞ்சு இந்த மாதிரி வயசானவங்களை யாருமே இந்த மாதிரி திட்டி மனசை புண்படுத்தாதீங்க. என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு வரும். அந்த பொண்ணு சொல்லுது, நீ சாப முட்டாவில் எனக்கு பழிக்காது, கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும் அப்படின்ட்டு. எனக்கு மனசு வலிக்குதா இல்லைங்க? நான் சத்தியமாக வலிக்குது. அந்த இதில் ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டோம், உனக்கு என்ன சந்தோஷம், செத்துருவா அப்படிங்கிற அவன். நானும் சொன்னேன், நீ இப்படிலாம் திட்டினா பைக்கில் போகிறப்ப செத்துருவிடான்னு தான் சொன்னேன். எனக்கு அவன் வந்து மன உளைச்சல் பண்ணங்காட்டி தான் நான் கோவம் திட்டுறேன். இப்போ இந்த வீடியோ போடணும் எனக்கு அவசியம் இல்லை அவங்கள பற்றி. இதோட நிப்பாட்டிக்குங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும். நான் லாயர் மூலியமாகத்தே வருவேன், ஏன்னா அவங்களுக்கு தான் டெக்னிக்கல் தெரியும். லாயர் ஃபோன் பண்ணார், போன டைமே நான் ஏற்பாடு பண்ணி லாயர் ஃபோன் பண்ணாங்க, அவள் எடுக்கலை 2 டைமும். இங்கே பாருங்க, நெஞ்சு அப்படியே வலிக்குதுங்க. இது வந்து நடிக்கிறான்னு இல்லை, அந்த ஆட்டோமேட்டிக் வர்றப்ப எனக்கு தைராய்டு சுகரு இதெல்லாம் இருக்குது, உடம்பு வேறு வீக்காக இருக்குது, ரொம்ப டயர்டாக. இந்த பொண்ணு எப்போ இது பண்ணிச்சோ அதிலிருந்து சரியாக சாப்பிடல, மன உளைச்சல் அதிகமாகி. நான் அழுதுகிட்டு பேசி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணல. அந்த பொண்ணு எப்போ வீடியோ போட்டாலும் அப்படியே அழுகிற மாதிரியே நடிச்சு பேசும், ஆனால் கண்ணீரே வராது. அந்த சேனல் நிறையா பேர் இப்போ பேட் கமெண்ட் தான் போட்டுட்டு வர்றாங்க. அம்மா நீ எப்படியோ நல்லா குழந்தைகள் நல்லா பார்த்து நல்ல மாதிரி இந்த மாதிரி நீ வந்து முன்கோபத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொறாமத்தனை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா நடத்தின சேனலை நீ டிலீட் பண்ணி நீ நல்லா இருந்துருவியா? அதிலிருந்து அந்த பொண்ணுடைய வியூவர்ஸ் எல்லாம் குறைஞ்சி அப்படியே வெளியே போயிட்டாங்க நிறைய பேர், தெரியுங்களா? அந்த பொண்ணு இதில் இருந்தவங்களே என்கிட்ட வந்து கமெண்ட் போட்டாங்க அந்த சேனலில், அம்மா நீங்கள் கமெண்ட்ருங்கம்மா, அது திமிர் பிடிச்சது, அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட்ருங்கம்மா அப்படின்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்படியே டிலீட் பண்ணிட்டான். பண்ணாத்தானே வரமாட்டாங்கன்னு. இப்படியெல்லாம் பொறாமத்தனம் பிடிச்சிருப்பாங்களா? உனக்கும் வர முடியும் ஒரு காலம் கண்டிப்பாக. என்ன மன உளைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, கண்டிப்பாக நீ 2 குழந்தைகளை வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிற தனியாக சிங்கிளாக, புரிஞ்சுக்கோ. நீ உனக்குள்ள உனக்கு தான் வருங்க அந்த கஷ்டம். நான் எதுக்கு சொல்கிறேன், எவ்வளோ தூரம் நான் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு டைம் தை நோம்போ தீபாவளியோ எனக்கு தெரியலைங்க, அது தை நோம்புக்கு ஒரு ஏதோ ஒரு ஆப்பில் ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு முத்து மாலை ஒன்று இருக்குதும்மா, அதே பொண்ணு கேட்டா அப்படின்ச்சு. சரி அப்படியா, சரி வாங்கி கொடுப்பா அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கு கேட்டுச்சு காசு, நீங்கள் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்ச்சு. 250 ரூபாய்க்கு நான் 1000 ரூபா போட்டு விட்டேன். போட்டேனா இல்லையா சொல்லு? இது ஒரு அம்மாவாட்ட உரிமையாக கேட்டு வாங்கினீங்களா? அப்புறம் இந்த யூடியூப்பில் வந்து எனக்கு இந்த இதெல்லாம் பண்ணினதுக்கு அவன் சொல்கிறானேத்து, உனக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணிச்சு யூடியூப்பில், எத்தனை ஹெல்ப் பண்ணிச்சுன்னா கடைசியில் சேனல் தூக்கிட்டு போயிட்டே இல்லையா? நீ ஹெல்ப் பண்ணுன்னு அதில் எடிட் பண்ண, ஆனால் வியூவர்ஸே போகலை, நாசமாக போச்சு அந்த சேனலு. அது லைவ் போட்டால் மட்டும்தான் வரும். லைவ் போட்டால் எப்படி வருது? நான் பேசுகிறேன், ஏதோ 2 கேட்குறாங்க, என்னுடைய வாய்ஸோ என்னுடைய வெங்காயமோ கேட்குறாங்க, அப்படியே மொத்தம் டிலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலைங்க. யாராவது ஒரு கழுத்தை திரும்பி உயிரை கொள்கிற மாதிரி இல்லது நான் என்னமோ இது பண்ணேன், ஒரு அச்சீவ் பண்ணணும் யூடியூப்பில், எனக்கு ஒரு ஒரு தாட் இருக்குது அப்படின்னு, அதுக்காக அடி கழுவி நீ இப்படி பண்ணுறியாடி அப்படின்னு சொல்லி போட்டு டிலீட் பண்ணி விட்டா. இப்போ சந்தோஷமாக இருக்குதா? எனக்கு வேண்டாம், யூடியூப் காசை வச்சு தான் நான் பொழைச்சேண்ணா. நீ வந்து அதில் போடலாம் உனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான்.
ஏன்னா குழந்தைகளை பார்க்கணும், எல்லாம் இது பண்ணணும், செய்கிறதுனா சின்ன வேலையா? 5000 வாடகை கொடுத்துக்கிட்டு யார் சப்போர்ட்டும் இல்லை. நீயாத்தான் எல்லாம் பண்ண. ஒரு இத்தனோடு உப்பு வாங்க போனாலும் நீ தான், ஒரு மாத்திரை வாங்க போனாலும் நீங்கள் தான், அப்புறம் வேறு யாரும் போக முடியாது. ஏன்னா நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சிங்கிளாக இருந்துக்கிட்டு. ஆனால் நான் என்னென்னா நிறையா பழகி வச்சுருக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி சொன்னால் நான் வீட்டிலேருந்து வெளியே போக மாட்டேன். வாக்கிங் கூட போக முடியல. இப்போ முதல்ல மாதிரி நடந்து போக முடியல. சூப்பர் பஜார் போகிறேன், ஒரு 10 8 தான் இங்கிட்டிருந்து 2 வீடு தாண்டி 3வது சூப்பர் பஜார் நம்ம தமிழ்காரங்க கரூர்காரங்களுக்கு தான். அவங்களுக்கு இருக்குது. அங்கே போய் என்னால் தூக்கிட்டு வர முடியாது. ஒரு சில டயத்தில் நான் போய் தூக்கிட்டு வருவேன், இல்லைன்னா இங்கேருந்தே ஃபோன் பண்ணி அனுப்பிச்சி விடுப்போம் அப்படின்றவேன். ஈஸா நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பே போடுவேன், இல்லை அங்கே போனால் கொடுப்பேன். அந்தளவுக்கு நான் நம்பிக்கை வச்சுக்க. ஒரு நாள் வந்து பில்லு போட்டு 1200 அவங்க எனக்கு எக்ஸ்ட்ரா ஜாமான் போட்டு விட்டுட்டாங்க. தெரியல, பில்லு பார்த்தா கம்மியாக இருக்குது, ஜாமான் என்கிட்ட அதிகமாக இருக்குது. அப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான், பிரசாந்த் இது மாதிரி 1200 பில்லில் ஆட் ஆகாமல் இருக்குதுமா அப்படின்ட்டு. ஓ அப்படிங்களா, சரி சரி யார் போட்டாங்கன்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை வந்து கேட்டிருப்பாங்களாட்டுருக்கு. ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு, சின்ன சின்ன தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். இதெல்லாம் இது யாராவது செய்வாங்களோ அதை யோசிச்சு பாருங்கள். அது செஞ்ச பெரிய விஷயம்னு நான் சொல்ல வரல, இது எவ்வளோ பெரிய விஷயம் இது. நன்றி, வணக்கம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதில்.